ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாதம் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதை நமக்கு ரொம்ப ஈஸியாக ஒரே டைமில் நம்ம எல்லாமே போட்டு ஜஸ்ட் ஈஸியாக குக்கரில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுக்கு நான் 3/4 அளவு அரிசி எடுத்துருக்கிறேன், 1/4 அளவு நான் பருப்பு எடுத்துருக்கிறேன். சாம்பாருக்கு போடக்கூடிய துவரம் பருப்பு தான் நான் எடுத்துருக்கிறேன். இப்போது நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். தேவைக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சோண்டு வெந்தயம், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் நிறையவே காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு நார்மல் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி இதுக்கு கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு நம்ம வெங்காயம் நிறைய ஆட் பண்ணால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி வாட்டரியாக இருக்கும். அதனால கொஞ்சம் சின்ன சைஸில் பெரிய வெங்காயத்துலேயே கொஞ்சம் சின்ன சைஸ் மீடியம் சைஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது பச்சை மிளகாவும் தக்காளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா காரத்துக்கு சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ண மாட்டோம், அதனால தேவையான அளவு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கின அப்புறமா நான் உடச்சி வச்சுருக்கிற பூண்டை நான் லாஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த பூண்டு எல்லாமே நல்லா குழஞ்சிரும். நம்ம ரைஸ் எல்லாமே இதுக்கு கூட தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால லாஸ்ட் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு நான் என்ன ஆட் பண்ணிக்கிறேன்னா சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எந்த பொடியுமே நான் ஆட் பண்ணுறதில்ல. இப்போது அந்த மசாலாவை கொஞ்சம் வதக்கின அப்புறமா 2 கைப்பிடி அளவு கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது ஒரு முருங்கைக்கீரையை ஒரு 1 or 2 மினிட்ஸ் நம்ம வதக்கிக்கலாம். வதக்கின அப்புறம் நம்ம அரிசி வேகக்கூடிய அளவு நம்ம தண்ணி நமக்கு மெஷரிங் தெரியும் இல்லையா, அந்த அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த அரிசிக்கு 3 மடங்கு தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொதித்து வந்த அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸும் அந்த பருப்பை இதுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இது நம்ம உடனே நம்ம குக்கரை மூடக்கூடாது. இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த அப்புறமா நம்ம குக்கரை நம்ம மூடிக்கலாம். மூடின அப்புறம் எனக்கு இந்த அரிசி ஒரு விசில்லையே எனக்கு இந்த அரிசி நல்லா வெந்துடும். அதனால நான் இப்போ இது மூடி போட்டுக்கிறேன். ஒரு விசிலில் வெந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ரைஸ் கரெக்டாக வெந்துடும். இப்போ ஒவ்வொரு ரைஸுக்கும் அந்தந்த டைம் இருக்கும், அதை நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நான் கொஞ்சோண்டு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நான் இப்போ ஆஃப் பண்ணி இப்போ குக்கரை நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன், மூடியை ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ரைஸ் நல்லா வெந்துடுச்சு. அருமையான சுவையான ஹெல்த்தியான நம்ம கீரை சாதம், முருங்கைக்கீரை சாதம் நமக்கு ரெடி ஆகிருக்கு. இது முருங்கைக்கீரைலாம் என் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா முருங்கைக்கீரைலாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப நல்லா பிடிக்கும். திரும்ப திரும்ப வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு கிஷோஸ் கிச்சனை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கிஷோஸ் கிச்சன்.